அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஏமாந்து போகிறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருந்துட்டு தான் இருப்பாங்க. இதை விளக்குற மாதிரியான ஒரு கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கதையோட தலைப்பு இப்படியும் சிலர். வெகு காலத்துக்கு முன்னாடி ரஷ்யாவில் ஒரு கிழவி இருந்தா. அவளுக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருத்த போரில் செத்து போயிட்டா, இன்னொருத்த தூரத்து ஊர் ஒன்றில் வேலை பார்த்து வந்தா. ஒரு நாள் சாயங்காலம் ஒரு போர் வீரன் அந்த கிழவியோட வீட்டுக்கு வந்தா. கிழவி அவன்கிட்ட, யாரப்பா நீ அப்படின்னு கேட்டா. அவன் அதுக்கு, நான் மேலுலகத்திலிருந்து வரேன், நானும் உன்னோட மகனும் ஒரே அறையில் தான் இருக்கோம், அவன் உன்னை பார்த்துட்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்னான். கிழவி அவனை அன்பாக வரவேற்றா. ஏன்பா, என் மகன் உங்கூட தான் இருக்கானா? சௌக்கியமாக இருக்கானா? உடம்புக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டா. அதுக்கு அவன், சௌக்கியமாக தான் இருக்கான், என் கூட அவன் இருக்கிறங்காட்டி அவனை நான் அக்கறையாக பார்த்துக்கிறேன். நான் இங்கே போகிறது தெரிஞ்சதும் உன்னை பார்த்துட்டு அவனுக்கு வேணுங்கிற பொருள்களை எல்லாம் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வர சொன்னான் அப்படின்னு சொன்னான். கிழவியுடனே, அப்படியா, அவனுக்கு என்னென்னலாம் வேணும்னு சொல்லு அப்படின்னு கேட்டான். போர் வீரனும், கம்பளி ஆடைகளும் செலவுக்கு 1000 வெள்ளிகளும் வேணுமா, பாவம் பணமோட, நான் கூட அவனுக்கு அப்பப்போ பணம் கொடுத்து உதவி வர அப்படின்னு சொன்னான். கிழவியுடனே, ரொம்ப சந்தோஷம்ப்பா, இன்றைக்கி ராத்திரி நீ இங்கேயே சாப்பிடு, நாளைக்கு நீ போகிறப்போ அவனுக்கு நான் கொஞ்சம் புது துணிகளும் 1000 வெள்ளி நாணயங்களையும் கொடுக்குறேன், அதை நீ அவங்கிட்ட கொண்டு போய் சேர்த்துடு அப்படின்னு சொன்னான். அந்த வீரனும் அப்படியே செய்கிறதா சொன்னான். அன்றைக்கி ராத்திரி அங்கே தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் கிளவி கொடுத்த புது துணிகளுடனும் பணத்துடனும் அவன் கிளம்பி போயிட்டான். அடுத்த நாள் நகரத்திலிருந்து வந்த கிழவியோட மகன் நடந்ததையெல்லாம் கேட்டுட்டு, அம்மா, நீ ஒரு ஏமாளியே இருக்கியே, யாரோ ஏதேதோ புழுகி உங்ககிட்ட இருந்து நல்ல துணிமணிகளையும் பணத்தையும் தட்டிட்டு போயிட்டான். சரி, என்ன பண்ணுறது, முன்ன மாதிரியே வேற யாராச்சும் ஏமாளிகை இருக்காங்களான்னு நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். நடந்து கடைசியில் அவன் ஒரு ஜமீன்தாரோட மாளிகையை பார்த்தான். அதுக்கு முன்னாடி ஒரு பன்னி அதோட குட்டிக கூட நிலத்தை கொத்தி கொத்தி கொதறிட்டு இருந்துச்சு. அவன் என்ன பண்ணினானா, தாய் பண்ணியை விழுந்து வணங்கினான். ஜமீன்தாரோட பொண்டாட்டி அதையே ஜன்னல் வழியாக பார்த்துட்டா. உடனே அவளோட பணிப்பெண் கிட்ட, அங்கே பாரு ஒரு பைத்தியத்தை, பன்னிக்கு வணக்கம் போடுறா, நீ போய் யாருன்னு விசாரிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புனான். அவளும் போயிட்டு வந்து ஜமீன்தாரனிக்கிட்ட, அம்மா, அவனோட மகளுக்கு கல்யாணமாமா, மணப்பெண்ணோட தோழிகளாக இருக்கிறதுக்கு அந்த பன்னிக்குட்டிகளை அழைச்சிட்டு போக விரும்புகிறானா அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ஜமீன்தாரினி, ஆட, நல்ல முழு பைத்தியம் போல் இருக்குதே, கொஞ்சம் வேடிக்கை பார்க்கலாம், ஒரு குதிரை வண்டியை அவனுக்கு கொடுத்து அந்த பன்னிகளையெல்லாம் ஏற்றிட்டு போக சொல்லு, என்ன செய்கிறான்னு பார்க்கலான்னு சொன்னான். பணிப்பெண்ணும் தன்னுடைய எஜமானியோட கட்டளையை நிறைவேற்றினான். குதிரை வண்டி கிடச்சதும் கிழவியோட மகன் அதில் தாய் பண்ணியையும் அதோட குட்டிகளையும் கட்டி தூக்கி போட்டு வண்டியில் உட்காந்து வேகமாக ஓட்டிகிட்டு போனான். அதை பார்த்து ஜமீன்தாரினி கைகொட்டி சிரிச்சா. கொஞ்ச நேரம் கழித்து ஜமீன்தாரினியை பார்க்க ஜமீன்தாரு வந்தார். அவர்கிட்ட ஜமீன்தாரினி பண்ணியை ஒருத்த வணங்கி அதையும் அதோட குட்டிகளையும் மணப்பெண்ணுக்கு தோழிகளாக இருக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போனதையும் அவனுக்கு ஒரு குதிரை வண்டியை கொடுத்து உதவியதையும் சொன்னான். அதை கேட்ட ஜமீன்தாரு, யார் அவன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன், எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். அப்போ ஜமீன்தார் என்ன சொன்னார்னா, சரிதான், உன்னை யாரோ ஏமாற்றி ஒரு குதிரை வண்டியையும் பன்னிகளையும் தட்டிட்டு போயிட்டான், நான் போய் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய குதிரை மேலே அமர்ந்து போனார். காட்டு வழியில் போன கிழவியோட மகன் தனக்கு பின்னால் கொஞ்சம் தூரத்தில் குதிரை குளம்பொலி கேட்டு ஜமீன்தார் தான் தன்னை பிடிக்கிறதுக்காக வரதா தெரிஞ்சுக்கிட்டான். உடனே அவன் தன்னோட குதிரை வண்டியையும் பன்னிகளையும் ஒரு அடர்ந்த புதரில் ஒழிச்சு வச்சுட்டு பாதையில் வந்து தன்னுடைய தொப்பியை கீழே வச்சுட்டு அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்தான். அப்போ அங்கே வந்த ஜமீன்தார் அவன்கிட்ட, இந்த வழியில் யாராச்சும் ஒரு குதிரை வண்டியில் பன்னிக்குட்டிகளை ஏற்றிட்டு போனதை பார்த்தையா அப்படின்னு கேட்டார். அவன் அதுக்கு, பார்த்தேன், 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போனான் அப்படின்னு சொன்னான். ஜமீன்தார் உடனே, அடடா, அவனை பிடிக்கணுமே, நான் வீட்டில் இல்லாதப்ப அவன் என்னோட பொண்டாட்டியை ஏமாற்றி ஒரு குதிரை வண்டியையும் சில பன்னிகளையும் தட்டிட்டு ஓடிட்டான், அவனை பிடிச்சி கட்டி போட்டு தோலை உரிக்கணும்,
இந்த மாதிரி ஏமாத்து பேர்வழிகளுக்கு அதுதான் சரியான தண்டனை அப்படின்னு சொன்னார். கிழவியோட மகன் அதுக்கு, நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான், அவனை பிடிச்சி சரியான தண்டனை கொடுங்க, இந்த நல்ல காரியத்துக்கு நானும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட ஜமீன்தார், நான் வேட்டைக்கு போய் களைச்சி வந்தப்போ இப்படி நடந்ததால் கொஞ்சம் கூட இளைப்பாறாமல் கிளம்பி வந்துட்டேன். இப்போ நான் களைச்சி போயிட்டேன். நீ போய் அவனை பிடிச்சிட்டு வரையா, உனக்கு என்னோட குதிரையையும் 100 வெள்ளியும் கொடுக்குறேன்னு சொன்னார். கிழவியோட மகன் அதுக்கு, சரி போகிறேன், ஆனால் என் எஜமானருடைய ஆந்தையை காவல் காக்கணுமே, அது இந்த தொப்பிக்குள்ளே பத்திரமா இருக்குது, இதை நீங்கள் பார்த்துக்கிறதா எனக்கு வாக்கு கொடுத்து பணத்தையும் குதிரையையும் கொடுத்தா நான் போய் அவனை பிடிச்சிட்டு வரேன்னு சொன்னான். ஜமீன்தாரும் அதுக்கு சம்மதிச்சு தன்னோட குதிரையையும் பணத்தையும் கொடுத்துட்டு அந்த தொப்பிக்கு பக்கமாக உட்கார்ந்தாரு. கிழவியோட மகன் உடனே குதிரையை சுற்றி ஓட்டிட்டு போய் புதரில் மறைச்சி வச்சிருந்த குதிரை வண்டியையும் பண்டிகை கூட ஓட்டிட்டு தன்னோட ஊருக்கு போய் சேர்ந்தான். ரொம்ப நேரம் வரைக்கும் காத்து பார்த்துட்டு ஜமீன்தார் சந்தேகப்பட்டு தொப்பியை தூக்கி பார்த்தாரு. பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை. சரி, நம்மளும் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அவர் தம்மோட மாளிகைக்கு திரும்பினார். இப்படியும் சிலருங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.